வெல்கம் டு ஜோ பியூட்டி சலூன் அண்ட் பிரைடல் ஸ்டுடியோ. இன்றைக்கி டே 11க்கான கிளாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐப்ரோஸ் நம்ம எப்படி ஷேப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஐப்ரோஸில் வந்து நீங்கள் ஐப்ரோ வந்து நிறைய பேருக்கு வந்து திக்காக இருக்கும். மோரலஸ் பார்த்திங்கன்னா இப்போ வந்து தின் ஐப்ரோஸு கேப்பாகவும் ரொம்ப எப்படி சொல்கிறது அன்ஈவனாகவும் இருக்கிற ஐப்ரோஸ் தான் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ நம்ம அந்த ஐப்ரோஸ் எப்படி அப்படி இருக்கிறவங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லி நான் இன்னைக்கு கிளாஸில் எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஐப்ரோஸை வந்து இப்போ நீங்கள் முன்ன என் ஃபேஸ் பார்த்ததுக்குமே இப்போ பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஐப்ரோ வந்து நான் அப்ளை பண்ண விதம், அப்புறமா என் ஐப்ரோவில் இங்கெல்லாம் கொஞ்சம் கேப் இருந்தது இந்த இடத்துலலாம். இப்போ நான் இதெல்லாம் ஃபில் பண்ணியிருக்கேன். இப்போ பார்க்க பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு சில திக்காக இருக்கும், ஆனால் வந்து சில இடத்துல ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும், அன்ஈவனாக இருக்கும். நீங்கள் வந்து அதெல்லாம் ஃபில் பண்ணி கரெக்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகான ஐப்ரோஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வந்து எந்த மாதிரி ஐப்ரோஸ்க்கு எந்த மாதிரி நீங்கள் அவங்க ஃபேஸ் கட்டு ட்ரா பண்ணணுமோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணி அழகாக கொண்டு வரலாம். நீங்கள் அப்புறம் முடிஞ்ச வரை இல்லை 100% நீங்கள் ப்ரௌன் கலர் ட்ரை பண்ணுங்கள். ஐப்ரோ ஜெல் வந்து இதுலேயும் பவுடர்ஸ் எப்படி வருது